Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல cafe ஸ்டைல்ல pink sauce pasta வீட்லயே ஈஸியா ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சிரலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய். அப்புறம் இதுல 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு penne rigate அப்படிங்கிற வெரைட்டி பாஸ்தா எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே நிறைய கோடு இருக்கும். இது நிறைய சாஸை ஹோல்ட் பண்ணும். ஸோ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோட பாஸ்தா பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷம் வேக வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் இன்னைக்கு அவ்வளோ நேரம் வேக வைக்க போகிறேன். நீங்கள் உங்கள் பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது வடிகட்டின பிறகு நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சிருக்கேன். அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் சாஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மைதா மாவு கொஞ்சம் கலர் மாறினதும் இதில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒயிட் சாஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பாஸ்தா பண்ணலாம். இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாயை மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ரெகுலர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் பொடி பொடியாக நறுக்கின 3 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இதில் காய் சேர்த்துடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வெங்காயம், ரெட் கலர் கேப்சிகம், அப்புறமா zucchini எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட், ப்ராக்கலி, மஷ்ரூம், கார்ன், ஆலிவ்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காய் லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இதில் நம்ம தக்காளி பியூரி சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி பியூரி எப்படி பண்ணணும்னா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து ஒரு 7-8 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இது வேகும் போதே இதில் 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். நீங்கள் பீட்சா சீசனிங் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா பீட்சா சீசனிங் இல்லைன்னா அது இல்லாமலும் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, தக்காளியில் இருக்க புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். தக்காளியில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கெச்சப் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச ஒயிட் சாஸை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இதில் சீஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ்க்கு அளவெல்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பால் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளி பியூரியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சூப்பரான பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிங்க் சாஸ் பாஸ்தா எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டாட்டா.